ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வர போகிற இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை நம்மளுடைய மாசிலாமணி பொழந்து காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைரிக்கும் பார்த்தீங்கன்னா சரியான அடி நம்மளுடைய கார்த்தி சார் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி மாசிலாமணி பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. இனிமேல் வீட்டு பக்கம் வந்தேன்னு அவ்வளோதான் சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி அஞ்சலி நீ எங்கடி போய் உன் வீட்டில் உன் அப்பாவும் சேர்த்த மாட்டோம், அங்கே உன் புருஷனும் டிவோர்ஸ் கொடுத்துற, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை இப்படி ஆனது காரணமே அந்த இலக்கிய தான் அவள் நிம்மதியாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷம் ஏன்டா இந்த அஞ்சலியை பகிச்சிக்கிட்டோம் அப்படின்றத அவன் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த கௌதமும் இலக்கியம் பிரிச்சதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவளால் தான் உன் வாழ்க்கை கிடைச்சி நம்ம இதுக்கு மேலே சொகுசாக வாழணுன்ற வாழ்க்கையும் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளோட வாழ்க்கை இன்றைக்கே பறி போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை உலகத்தை விட்டு போகவே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ரவுடிங்களுக்கு கால் பண்ணி இந்த இலக்கிய வீட்டிலேருந்து வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் போவா அந்த இடத்துல ரவுட் அவுட் பண்ணி அந்த இலக்கிய அந்த இடத்துல பிடிங்க, நான் நேரில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய மார்க்கெட் போகிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய ரவுண்ட் அவுட் பண்ணி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி கத்தியோட நம்மளுடைய இலக்கியாவை கொத்துறதுக்காக போகிறாங்க. என்னுடைய வாழ்க்கை அழிஞ்சது காரணமே நீ தாண்டி, கார்த்தி என்னை நம்பாத போயிட்டா, உன் வாழ்க்கைக்கு முன்னாடி நான் பெரிய லெவலில் வாழ்ந்து காட்டணும்னு நினச்சேன், அதெல்லாம் மண்ணள்ளி போட்டுட்டேன். இப்போ என் வீட்டில் என் அப்பாவும் என் அம்மாவுமே என்னை வீட்டில் சேர்த்த விடாத மாதிரி பண்ணிட்டுல, கண்டிப்பாக நீ எல்லாம் இந்த உலகத்தில் நீ வாழவே கூடாது, நீ செத்து போடியா அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த கத்தியை எடுத்துகிட்டு கொத்துறதுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சார் அதிரடியாக காலத்தில் இறங்கி ஏன்டி உனக்கு இவ்வளோ நான் சொல்லி அட்வைஸ் பண்ணி இதுக்கு மேலே தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இதுக்கு மேலே நீ திறந்தாது இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா, மரியாதை இலக்கிய ஒரு சொல்லி இல்லை உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், நீ மரியாதை எங்கேருந்து போயிருக்க கௌதம், கண்டிப்பாக இல்லைனா உன்னை கொண்டுடுவா அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க. சரி உன்னால் முடிஞ்சுதான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரவுடிங்களெல்லாம் நம்மளுடைய கௌதம் சார் அடிச்சு போட்டு நம்ம இலக்கியாவை காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு டிவோர்ஸ் கொடுத்தது பத்தலை, இவளை கண்டிப்பாக ஜெயிலுக்கே அனுப்பி ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் கமிஷனர் ஃபோன் பண்ணி இப்படி தான் ஒரு எவிடன்ஸ் எல்லாம் அனுப்பி இவளை கைது பண்ணுங்க, இப்படி தான் கொலை முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அந்த இடத்துக்கு போலீஸை அனுப்புறேன்றாங்க. அனுப்பிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை சுற்றி வலிச்சு கைது பண்ணி ஸ்டேஷனில் கூப்பிட்டு போயிட்டு இந்த அஞ்சலியும் இந்த மகேஷும் ஒரே செல்லில் போட போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.